அனைவருக்கும் வணக்கம். இவ்வளோ பெரிய ஒரு திருவிழா, அதாவது 28 வருஷத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சேலம் கஞ்சநாயக்கம்பட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா திரௌதி அம்மன் கோயில் திருவிழா நடைபெற்றிருக்கு. ஸோ இந்த திருவிழாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற பூசாரிப்பட்டி கிராமத்தை சேர்ந்த மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா சீர்வரிசையோடு வந்து வெடிலாம் போட்டு பயங்கரமாக வந்து கோயிலுக்கு வந்திருக்காங்க. அப்படி வரும்போது அந்த பட்டாசு வந்து வெடித்து செதறினதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக ஒரு இடத்துல வாங்கி வச்சுருந்துருப்பாங்க தெரியுமா, ஒரு மொத்தமாக ஒரு பல்காக அந்த தீப்பொறி வந்து அந்த பட்டாசில் விழுந்து வெடித்து செதறிச்சு. இதில் 3 பேர் வந்து பார்த்திங்கன்னா உயிர்ந்திருக்காங்க. 2 பேர் சின்ன பசங்க, உடல் செதறி இறந்தக்கதாக சொல்லப்படுது. இந்த மாதிரி பட்டாசுகளை ஹேண்டில் பண்ணும் போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கவனமாக இருக்கணும். பட்டாசு பக்கத்தில் வச்சே வந்து பார்த்திங்கன்னா சில பேர் கையில் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ இன்னொரு கையில் கொண்டு போய் பட்டாசை வைப்பாங்க. அப்படிலாம் வைக்கும் போது அது தீப்பொறியில் பட்டால் கண்டிப்பாக வெடி செதறிடும். ஸோ ரெண்டுக்குமே அந்த குடோன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க போடுற இடத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஸ்டன்ஸ் இருக்கணும். குடோன்னா பக்கத்தில் ஒரு வண்டியில் கொண்டு வந்துகிட்டே இருப்பாங்க, பட்டாசை எடுத்து போட்டுகிட்டே இருப்பாங்க. அந்த வண்டியை கொஞ்சம் டிஸ்டன்ஸில் கொண்டு வரணும். ஸோ பக்கத்திலே இருந்தால் எடுத்து ஈஸியாக போட்டுக்கலாமே அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வண்டியும் பட்டாசு இருக்கிற வண்டியும் பக்கத்திலே கொண்டு வந்துட்டே இருப்பாங்க. ஸோ இதன் மூலியமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா உயிரிழப்பு ஏற்படும். ஸோ இங்கே வந்து 3 பேர் இறந்துருக்காங்க, 2 பேர் சின்ன பசங்க, உடல் சிதறி இறந்துருக்காங்க. பட்டாசு போடும்போது ரொம்ப கவனமாக இருங்க. எதுக்கு தீபாவளிக்கெலாம் வந்து டைம் வந்து உச்சநீதிமன்றம் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ரீசன் நடைபெற்றக்கூடாது அப்படின்னு தான் மொத்தமாக வெடி வாங்கி வெடிக்கிற இடத்துல ரொம்பவும் கவனமாக இருங்க.